ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். We greet each and every one of you in the precious and priceless name of our Lord and Savior Jesus Christ. இந்த தபசு காலங்களிலே தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. It is a great source of blessing for us to meditate upon the cross of the Lord during these Lenten season. ராஜாக்களின் புஸ்தகத்திலே கிறிஸ்துவை அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபைக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். And we give thanks unto God because he has graciously enabled us to see Christ in the book of the Kings. இன்றைய தியானம் 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்திலிருந்து நமக்கு வழங்கப்படுகிறது. Today's meditation is being given to us from 1 Kings chapter 11. கர்த்தர் 2 முறை சாலமோனுக்கு தரிசனத்துல தோன்றுகிறார். And God appears twice unto Solomon in a vision. 2 முறையும் கர்த்தர் சாலமோனுக்கு ஒரே எச்சரிப்பை தான் கொடுக்கிறார். And both the time God gives Solomon the same warning. சாலமோனுக்கு கர்த்தர், நீ உன்னுடைய தகப்பனாகிய தாவீதை போலவே என்னுடைய வழிகளில் நடந்தால் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய தேசத்தை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். And God gives the promise unto Solomon saying, if you walk in the ways of the Lord as your father David did, I will bless you and also the nation which you rule. 1 ராஜாக்கள் 3:14 வாசிக்க கேட்போம் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை. Let us hear the promise of God in 1 Kings chapter 3 and verse 14. உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கைக்கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன் என்றார். And if thou wilt walk in my ways to keep my statutes and my commandments as thy father David did walk, then I will lengthen thy days. சாலமோனின் ஆட்சி இதுவரை மிகுந்த மகிமை உள்ளதாக காணப்பட்டது. Until that time the rule of Solomon was a glorious reign. இஸ்ரவேல் என்ற தேசம் கலாச்சாரத்துல உயர்ந்து நின்றது, இராணுவ பலத்திலே உயர்ந்து நின்றது, அதனுடைய மகிமையின் உச்சத்தில் இருந்தது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளலாம். And we can know that the nation of Israel was in its zenith in its culture and defense. ஏதோ கொஞ்ச காலம் சாலமோன் தன்னுடைய தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தருடைய வழிகளில் நடந்துள்ளார் என்பதையே இது நமக்கு உணர்த்துகிறது. And this denotes unto us that for some time King Solomon walked in the ways of David his father. ஆனால் வெளியே ஒரு சிறிய தோற்றம் இருந்தாலும் அவனுடைய உள்ளான ஜீவியத்திலே அப்படிப்பட்ட காரியம் இல்லாதிருந்தது என்பது கடைசியில நமக்கு அது புரிய வைக்கிறது. But in the end, we are made to understand that even though outwardly we see that he followed the ways of his father, but inwardly he was not walking in the ways of his father David. 1 ராஜாக்கள் 11:6 என்ன சொல்லுகிறது என்பதை கவனிப்போம். Let us listen to what 1 Kings 11:6 says. சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல் கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். And Solomon did evil in the sight of the Lord and went not fully after the Lord as did David his father. நீங்க அந்த வார்த்தையை கவனித்தீங்களா? பூரணமாய் பின்பற்றாமல். And did you observe the words? He went not fully after the Lord. அவனுடைய நிலைமை என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, பெயரளவிலே பெயருக்காக அவன் ஒரு யூதனாக, இஸ்ரவேலனாக, கர்த்தரை பின்பற்றுகிறவனாக காணப்பட்டான் என்பதுதான் அதனுடைய உட்பொருள். So its inner meaning is that just for namesake, he was an Israelite, he was a Jew, and he just simply observed the ways of the Lord. பெயரளவில் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்களுடைய நிலைமையும் இதுதான். And this is what would be the situation of for today's Christians who walk for namesake. கிறிஸ்துவை பின்பற்றுவதிலே நமக்கு ஒரு பூரணம் இருக்க வேண்டும்.
And there should be a fullness or a wholeness when we follow Christ. இப்போ கிறிஸ்டியானிட்டியில நீங்க மார்க் போடணும்னு சொன்னா 100 தான் பாஸ் மார்க்கே. Now, if you want to put a mark for Christianity, 100 alone is the pass mark. 99 ஃபெயில் தான். Even if you take 99, it is fail. இப்போ நீங்க இதுல பாஸ், டிஸ்டிங்ஷன், ஃபர்ஸ்ட் கிளாஸ், அவுட்ஸ்டாண்டிங் இதெல்லாம் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. And there is no opportunity for you to say, okay, this is a pass mark, this is first class, this is distinction, and so on. ஒன்னு பாஸ் இல்லாவிட்டா ஃபெயில், அவ்வளவுதான். Either it is a pass or a fail. சாலமோன் கர்த்தரை பூரணமாய் பின்பற்றவில்லை என்பதனுடைய பொருள் பெயரளவிற்கு ஏதோ கொஞ்சம் பின்பற்றினான் என்பதுதான் நமக்கு புரிகிறது இங்கே. Here we understand that Solomon did not follow God wholeheartedly, but he just followed him for name's sake. சாலமோன் 700 மனைவிகளையும் 300 மறுமனையாட்டிகளையும் வைத்திருந்தான் என்று நமக்கு வேதம் சொல்லுகிறது. And the Bible says unto us that Solomon had 700 wives and 300 concubines. அவர் என்ன நினைச்சார்னா, பக்கத்துல ராஜாக்களுடைய மகள்களை எல்லாம் நான் திருமணம் செய்து விட்டால் அவர்கள் நம்மேல் படையெடுக்க மாட்டார்கள் என்கிறதான காரியமாக இவர் நினைத்து திருமணம் செய்து கொண்டார். So what he thought was, if he marries the daughters of the neighboring kingdoms, then those kings would not come against him for a battle. மாமனார் மருமகனுக்கு விரோதமாக வரமாட்டார் என்பதுதான் அவருடைய கருத்து. And his thought was, the father-in-law will never come for a battle against his son-in-law. இவர் இத்தனை பெண்களை திருமணம் செய்தது அந்த ஃபுல் ரீஜன், மெசபடோமியா, ஈரான், ஈராக் போன்ற இடம், எகிப்து, அந்த கம்ப்ளீட் ரீஜனை பாத்தீங்கன்னு சொன்னா இவர் அரசியல் ரீதியாக மிக சாதுரியமாக கையாண்டிருக்கிறார் என்கிற விஷயத்தை நமக்கு அது உணர்த்துகிறது. So what this makes us understand is that he politically made a very wise move by marrying the daughter of the Pharaoh and also the princes of Mesopotamia, Iran and Iraq, and he annexed their kingdoms into his. இது சாலமோனுடைய அரசியல் சாதுரியத்தையும் அரசியல் ராஜாங்கத்தினுடைய காரியத்தையும் மிக லாபகமாக கையாண்டார் என்று சொல்லி நமக்கு அது புரிய வைக்கிறது. And this makes us understand that Solomon dealt wisely regarding the things of his kingdom and also his rulership. ஆனால் இது தேவனுடைய பார்வையிலே மிகவும் முட்டாள்தனமானது, தேவனுக்கு விரோதமானது என்பதை சாலமோன் புரியவில்லை. நமக்கும் அது புரிய வேண்டும். And we also need to understand, and Solomon did not understand this, because what he did was foolishness in the eyes of the Lord. இவர் செய்த காரியத்தை 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். And we see what King Solomon did in 1 Kings chapter 11 verses 1 and 2. ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதியரான அநேகம் ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாயிருந்தான். But King Solomon loved many strange women together with the daughter of Pharaoh, women of the Moabites, Ammonites, Edomites, Zidonians, and Hittites, of the nations concerning which the Lord said unto the children of Israel, Ye shall not go in to them, neither shall they come in unto you. For surely they will turn away your heart after their gods. Solomon clave unto these in love. சாலமோன் எகிப்தினுடைய
ஒரு ராஜாவினுடைய பெண்ணை திருமணம் செய்தது மட்டுமல்லாமல் பல ஜாதிகள், பல தேசங்களினுடைய பெண்களையும் இவன் நேசித்து ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாய் இருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. And the Bible says Solomon not only married the daughter of the Pharaoh, but he loved strange women and women of other nations, and he married them. இவனுக்கு கர்த்தருக்கு நேரம் செலவிடுவதற்கு இவருக்கு எங்க நேரம் இருந்தது? And where did he find the time to serve God? இவருடைய காரியம் எப்படி முடிந்திருக்கிறது என்று சொல்லி கேட்டால், அந்நிய தேவர்களை சேவிப்பதிலேயே முடிந்து விட்டது என்று சொல்லி சொன்னால் அது மிகையாகாது. And if we ask how was the end of Solomon, it will not be a false statement if we say that he spent all of his time by serving the strange gods. நம்முடைய ஆண்டவர் யார்? Who is our God? வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர். He is faithful in his promise. அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? And what is the promise that he gave? நீ அந்நிய ஜாதிகளை பின்பற்றி நீ அந்நிய தேவர்களை சேவித்தால் நான் கொடுத்த ஆசீர்வாதத்தை திரும்ப எடுத்துக்கொள்வேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். And he gave a promise saying, if you will serve strange gods and if you do not keep my commandments, then I will take away the nation from you. அதே போல ஆசீர்வாதத்தை திரும்ப எடுத்துக்கொண்டார். தேசத்தையும் ஆண்டவர் அவர்களுடைய கையிலிருந்து பறித்து விட்டார். And in the same manner, God took away the blessings from them, and also he took away the nation out of their hands. இப்பொழுது சாலமோனுடைய அந்த படைத்தளபதி யெரொபெயாமே சாலமோனுடைய மகனை வீழ்த்தி விடுகிறார் என்பதை நாம் அறிகிறோம். Now we know that Jeroboam, the captain of the host of the army of King Solomon, defeats the son of Solomon. யெரொபெயாமை சாலமோன் எந்த ஸ்தானத்துல வைத்திருந்தார் என்பதை 1 ராஜாக்களின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. And 1 Kings chapter 11 verse 28 clearly defines to us in what place Solomon kept Jeroboam. எரோபெயாம் என்பவன் பராக்கிரமசாலியாயிருந்தான். அவன் காரிய சமர்த்தனான வாலிபன் என்று சாலமோன் கண்டு யோசேப்பு வம்சத்தாரின் காரியத்தை எல்லாம் அவன் விசாரிப்புக்கு ஒப்புவித்தான். And the man Jeroboam was a mighty man of valor, and Solomon, seeing the young man that he was industrious, he made him a ruler over all the charge of the house of Joseph. நீங்க கண்டுபிடிச்சது என்ன? So what is it that you found here? சாலமோனால் ஏற்படுத்தப்பட்ட காரிய சமர்த்தனான நல்ல ஞானமுள்ள யெரொபெயாம். Jeroboam was a very industrious person who was made in charge by Solomon. இப்போ அகியாங்கிற தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார் என்பதை 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 30-31 வசனங்களில் வாசிக்க கேட்போம். Now let us hear the words of prophecy by prophet Aggiah as we read 1 Kings chapter 11 verses 30 and 31. அகியா தான் போர்த்து கொண்டிருந்த புது சால்வையை பிடித்து அதை 12 துண்டாக கிழித்து போட்டு யெரொபெயாமை நோக்கி 10 துண்டுகளை எடுத்துக்கொள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் ராஜ்யபாரத்தை சாலமோனுடைய கையிலிருந்து எடுத்து கிழித்து உனக்கு 10 கோத்திரங்களை கொடுப்பேன். And Ahijah caught the new garment that was on him and rent it in 12 pieces. And he said to Jeroboam, take thee 10 pieces, for thus saith the Lord, the God of Israel, behold, I will rend the kingdom out of the hand of Solomon and will give thee 10 tribes. கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்த அதே வாக்குறுதியை யெரொபெயாமுக்கு கொடுக்கிறார் என்பதை நாம் அறிகிறோம். And we know that God gives the same promise to Jeroboam as he gave unto King David. 10 கோத்திரங்கள் உனக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏறத்தாழ இஸ்ரவேல் முழுவதையும் யெரொபெயாமுக்கு கொடுக்கப்பட்டது என்பதுதான் நம்முடைய புரிந்து கொள்ளுதல். So when he says that he would give him 10 tribes, our understanding is it is almost like God handovers the whole of the Israel unto him.
மீதி இந்த 2 கோத்திரம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்னு யூதா, அடுத்தது பென்யமீன் இருக்கிறதுலே ரொம்ப சிறிய கோத்திரம் தான். And if you see the other two tribes, one is Judah, the other is Benjamin, a very small tribe. தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்பட்டது 10 கோத்திரங்கள் உனக்கு. And so God said to Jeroboam through the prophets that you will get the 10 tribes. இப்பொழுது 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தினுடைய 38வது வசனத்தை வாசியுங்கள். அங்கே கர்த்தர் கொடுக்கிற வாக்குறுதியை கவனியுங்கள். Now, when you read 1 Kings chapter 11 and verse 38, see the promise that God gives here. நான் உனக்கு கட்டளையிட்டதையெல்லாம் நீ கேட்டு கைக்கொண்டு நீ என் வழிகளில் நடந்து என் தாசனாகிய தாவீது செய்தது போல என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் கைக்கொள்ளும்படிக்கு என் பார்வைக்கு செம்மையானதை செய்கிறதுண்டானால் நான் உன்னோடு இருந்து நான் தாவீதுக்கு கட்டினது போல உனக்கும் நிலையான வீட்டை கட்டி இஸ்ரவேலை உனக்கு தருவேன். And it shall be, if thou wilt hearken unto all that I command thee, and wilt walk in my ways, and do that is right in my sight, to keep my statutes and my commandments, as David my servant did, that I will be with thee, and build thee a sure house, as I built for David, and will give Israel unto thee. நிலையான வீட்டை கட்டி இஸ்ரவேலை உனக்கு தருவேன், நீ தாவீதை போல கர்த்தருடைய வழிகளில் நடந்தால் என்பது கர்த்தரின் வாக்கு. So the promise of God is, if you walk in the ways of David my servant, I will build you a sure house, and I will give Israel unto thee. இப்ப சாலமோனுக்கு என்ன புரிந்தது என்று சொன்னால், தனக்கு பிறகு ராஜ்யபாரம் தன்னுடைய மகனாகிய ரெகொபயாமுக்கு வராது, யெரொபயாமுக்கு போய்விடும் என்பதை அவன் புரிந்து விட்டான். So Solomon understood that after him his kingdom will not go to his son Rehoboam, but it will go unto Jeroboam. அவனுடைய பிரச்சனை என்ன கேட்டீங்கன்னா, சாலமோன் எப்படி ஆகிலும் யெரொபயாமை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி முயற்சிக்கிறான். So what Solomon wanted to do was, he wanted to kill his problem Jeroboam. இப்பொழுது 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தினுடைய 40வது வசனத்தை வாசியுங்கள். Now let us read 1 Kings chapter 11 and verse 40. அதிநிமித்தம் சாலமோன் எரோபெயாமை கொல்ல வகை தேடினான். எரோபெயாம் எழுந்து எகிப்திற்கு ஷீஷாக் என்னும் எகிப்தின் ராஜாவினிடத்தில் ஓடிப்போய் சாலமோன் மரணமடையும் மட்டும் எகிப்திலே இருந்தான். And Solomon sought therefore to kill Jeroboam, and Jeroboam arose and fled into Egypt unto Shishak king of Egypt, and was in Egypt until the death of Solomon. யெரொபெயாம் எகிப்திற்கு ஓடிட்டான். சாலமோன் மரணமடை வரைக்கும் அங்கேயே இருக்கிறார். Now Jeroboam escapes to Egypt, and he was there till the death of Solomon. சாலமோனுடைய மரணத்திற்கு பிறகு சாலமோனுடைய மகன் ரெகொபயாம் ஆட்சிக்கு வருகிறார். Now after the death of Solomon, Solomon's son Rehoboam comes to rule. இப்ப சாலமோனுக்கு எதிராக அவர் அதாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பாபிலோனியர்கள், அசீரியர்கள் இவர்கள் எல்லாரும் எழுப்பி சாலமோனுடைய ராஜ்யத்திற்கு விரோதமாக வருகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். And so you can find out that the Babylonians and the Assyrians, they all come up against the kingdom of Solomon. அசீரியர்கள், ஏதோமியர்கள், பாபிலோனியர்கள் இவர்கள் எல்லாரும் இந்த ராஜ்யத்திற்கு விரோதமானவர்களாக மாறுகிறார்கள். Now the Assyrians and the Edomites and the Babylonians, they became enemies of this kingdom. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தேசங்கள் எல்லாம் நம்முடைய இரட்சகர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கும் கூட எதிரிகளாக வந்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். So we need to understand that all of these nations also came up against our Lord Jesus Christ. உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னா ஏதோமியர்கள் யாருக்கு விரோதமானவர்கள்? இஸ்ரவேலுக்கு விரோதமானவர்கள் அல்லது யாக்கோபுக்கு விரோதமானவர்கள். Now for examples, the Edomites were against, or they were an enemy against Jacob, that is Israel.
இஸ்ரவேல் என்பவர்கள் யாக்கோபு வம்சத்தார். And the Israelites are the descendants of Jacob. ஏதோமியர்கள் என்பவர்கள் ஏசா வம்சத்தார். And the Edomites are the descendants of Esau. கிறிஸ்து பிறந்திருக்கும் பொழுது ஏரோது இயேசுவை கொல்ல வகை தேடுகிறார். Now, when Jesus was born, Herod the Edomite was trying to kill Jesus. இயேசு யாக்கோபு வம்சம், Jesus was a descendant of Jacob, ஏரோது ஏதோமின் வம்சம், ஏசாவின் வம்சம். and Herod was a descendant of Esau, that is, he was an Edomite. இப்போ உங்களுக்கு தெரியும் ஏன் ஏரோது இயேசுவை கொல்ல வகை தேடினான் என்று சொல்லி. So now you know why Herod tried or planned to kill Jesus. இப்போ ராஜாக்களினுடைய புஸ்தகத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொல்லி கேட்டால், அந்நிய ஸ்திரீகளை ஏன் மணக்கக்கூடாது என்கிறதான காரியத்தை முழுமையமாக நாம் புரிந்து கொள்கிறோம். So here we fully understand in this book of the Kings why we should not marry strange women. இப்போ 1 ராஜாக்கள் 11:11 வாசிக்க கேட்போம். Now let us hear 1 Kings chapter 11 and verse 11. ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையையும் என் கட்டளைகளையும் நீ கைக்கொள்ளாமற் போய் இந்த காரியத்தை செய்தபடியினால் ராஜ்யபாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். Wherefore the Lord said unto Solomon, forasmuch as this is done of thee, and thou hast not kept my covenant and my statutes which I have commanded thee, I will surely rend the kingdom from thee and will give it to thy servant. தாவீது உண்மையாய் இருந்தபடியினால் அந்த ராஜ்யம் தாவீதினுடைய மகனாகிய சாலமோனுக்கு கொடுக்கப்பட்டது. And because David was truthful, the kingdom was given unto his son Solomon. ஆனால் சாலமோனுடைய மகன் உண்மையில்லாத இருந்தபடியினால் சாலமோனுடைய மகனாகிய ரெகொபயாமிற்கு ராஜ்யம் கொடுக்கப்படவில்லை. Because Solomon was not faithful, the kingdom was not given unto his son Rehoboam. ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் புரிய வேண்டும். Here you need to understand one thing. தாவீதினுடைய சிங்காசனம் நிலை பெறும், தாவீதினுடைய சந்ததி ஆட்சி செய்யும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருந்தார். And God had given a promise saying the throne of David would be established and the descendants of David would be ruling. இப்ப தாவீதினுடைய மகனுக்கு சிங்காசனம் கொடுக்கப்படும் என்ற வாக்குறுதி என்ன ஆனது? So what happened to the promise that the kingdom would be given unto the son of David? அது நிதர்சனமானது, அது நிறைவேறினது. It was true and it was fulfilled. ஆனால் அது சாலமோனில் அல்ல, நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவில். But it was not fulfilled in Solomon, it was fulfilled in our Savior, Lord Jesus Christ. அதனால் தான் மத்தேயு சுவிசேஷத்தை எழுதும் பொழுது ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு என்று சொல்லி புதிய ஏற்பாட்டு நூல் மிக தெளிவாக ஆரம்பமாகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். That is why you find out clearly as the New Testament begins, Apostle Matthew writes the book of the generation of Jesus Christ, the son of David, the son of Abraham. இப்ப சாலமோனையும் இயேசுவையும் பாருங்கள். Now look at Solomon and Jesus. சாலமோன் தன்னுடைய தகப்பனுடைய மாதிரியை பின்பற்றவில்லை. Solomon did not follow the example of his father. தன்னுடைய தகப்பனுடைய விருப்பத்தை நிறைவேற்றவில்லை. He did not fulfill the pleasure of his father. ஆனால் இயேசு But Jesus, தன்னுடைய பிதாவாகிய தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவராக இந்த பூமியிலே வாழ்ந்தார். he lived in this world fulfilling the pleasure of his father. இப்ப சாலமோன் தன்னுடைய ஞானத்தை தன்னுடைய அதிகாரத்தை பலப்படுத்துவதற்காக பயன்படுத்தினார். Now Solomon used his wisdom to strengthen his authority. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோ
அவருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க பயன்படுத்தினார். But our Lord Jesus Christ used the authority that was given to him so that he would share it with others. அப்ப நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சீஷர்களை பெயர் சொல்லி அழைத்து அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அனுப்பினார். பிதாவாகிய தேவனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் அவருடைய சீஷர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. So we know that when he called the disciples and he chose the disciples by name, the authority that was bestowed upon him by the Father, he shared it with his disciples. இப்ப கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்கிறதான விஷயத்தை பவுல் பதிவு செய்வதை நாம் வாசிக்கிறோம். Now we read what Paul registers regarding who is Christ. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 22, 23, 24 மூன்று வசனங்களையும் வாசிக்கலாம். Now let us read 1 Corinthians chapter 1 verses 22, 23 and 24. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாயிருக்கிறார். For the Jews require a sign, and the Greeks seek after wisdom. But we preach Christ crucified, unto the Jews a stumbling block, and unto the Greeks foolishness. But unto them which are called, both Jews and Greeks, Christ the power of God and the wisdom of God. பவுல் சொல்லுகிறார், நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். And Paul says we preach Christ crucified. ஏன் பிரசங்கிக்கிறோம்? Why do we preach him? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து பிரசங்கிக்கப்பட்டு அந்த செய்தி ஜனங்களால் கேட்கப்பட்டு அதை யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் பலனடைந்து விடுவார்கள். Because when people hear the message of the crucified Christ, they would be freed and they would be strengthened. இந்த பலன் கிறிஸ்துவிலிருந்து கிடைக்கிறது. So they receive their strength from Christ. அந்த பலனை கிறிஸ்து தன்னுடைய பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டிருந்தார். And Christ had received that strength from his Father. தகப்பனுடைய பலன் கிறிஸ்துவிற்கு, கிறிஸ்துவினுடைய பலன் கிறிஸ்துவினுடைய மரணத்தின் மூலமாக நம் ஒவ்வொருவருக்கும். The strength of the Father was given to Christ, and through the death of Christ, we all have received that strength. தகப்பனுடைய அதிகாரம் கிறிஸ்துவிற்கு, கிறிஸ்துவினுடைய அதிகாரம் அவருடைய மரணத்தின் மூலமாக நம் ஒவ்வொருவருக்கும். And Christ had received the authority from his Father, and through his death, we all have received the authority from him. இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள் என்ன சொல்லுகிறது? And what is the words of Jesus Christ say? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. All authority is given unto me in heaven and in earth. அடுத்து என்ன சொன்னார்? Next, what did he say? ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்கள். So you go out, பிரசங்கம் பண்ணுங்கள், preach, சீஷராக்குங்கள், make disciples, பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில ஞானஸ்நானம் கொடுங்கள், baptize them in the name of the Father, Son, and Holy Spirit, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு சொல்லுங்கள், and teach unto them all that I have taught unto you. இந்த கிளைமாக்ஸ பாருங்க. Now you look at the climax. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் பெற்றவனாகிய நான் உலகத்தின் முடிவு பெரிந்தும் எல்லா நாட்களிலும் உங்களோடு கூடவே இருப்பேன் என்று சொல்லிவிட்டார். And he has said, I who have received all authority, all power in heaven and earth, will be with you even unto the end of the world. எவ்வளவு சந்தோஷமான விஷயம். What a joyful thing this is.
தாவீதினுடைய அதிகாரம் சாலமோனுக்கு கிடைத்தது. ஆனால் சாலமோனுடைய அதிகாரம் பகிர்ந்து கொடுக்கப்படவில்லை, அவருடைய மகனுக்கு கிடைக்கவில்லை. And the authority of David was given unto Solomon, but Solomon's son did not receive it. It was not shared with him. உங்களையும் என்னையும் பார்த்து யாராவது ஒருவர் தாவீதினுடைய மகன் யார் என்று சொல்லி கேட்டால் அதற்கு நீங்களும் நானும் சொல்ல வேண்டிய பதில் இயேசு கிறிஸ்து என்பதாகும். If someone asks you and me who is the son of David, our answer should be, it is Jesus Christ who is the son of David. இப்ப சாலமோனுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிற அந்த வித்தியாசத்தை பாருங்கள். Now you look at the difference between Solomon and Jesus Christ. ஏதோமியர், மோவாபியர், அம்மோனியர், எகிப்தியர் இவர்கள் எல்லாரும் சாலமோன் என்ன செய்தார் என்று சொன்னால் அங்கே போய் திருமணம் செய்து அவர்களை நேசித்து வைத்திருந்தார். Now Solomon had married and loved the women or the Edomites, the Moabites, the Ammonites and the Egyptians. சரி, அவங்க கடைசி வரைக்கும் நண்பர்களாக இருந்தார்களா? So were they friends till the last? இல்லை, No. எதிரிகளாக மாறிவிட்டார்கள். They became enemies. சரி, இயேசு என்ன செய்தார்? What did Jesus do? இப்பொழுது எபேசியர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 11, 12, 13 வசனங்களை வாசியுங்கள். உங்களுக்கு என்ன நடந்தது என்பது புரியும். Now, as you read Ephesians chapter 2, verses 11, 12, and 13, you will understand what really happened. ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராய் இருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். Wherefore remember that ye, being in time past Gentiles in the flesh, who are called uncircumcision by that which is called the circumcision in the flesh made by hands, that at that time ye were without Christ, being aliens from the commonwealth of Israel, and strangers from the covenants of promise, having no hope and without God in the world. But now in Christ Jesus, ye who sometimes were far off are made nigh by the blood of Christ. என்ன புரிந்தது? So what did you understand? புறஜாதிகளாய் இருந்த நாம் ஒவ்வொருவரையும் கிறிஸ்து எங்கே கொண்டு வருகிறார் என்று சொன்னால் எதிரிகள் என்கிறதான நிலைமையிலிருந்து நண்பர்கள் என்கிறதான நிலைமைக்கு கொண்டு வருகிறார். So even though we were aliens, we see that Christ brings us to a position of friends, even though once we were in the position of the enemies. இப்பொழுது எபேசியர் 2:16 வாசி. Now let us read Ephesians 2:16. பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருத்திரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். And that he might reconcile both unto God in one body by the cross, having slain the enmity thereby. சாலமோன் எகிப்தியர், மோவாபியர், அம்மோனியர், ஏதோமியர் இவர்கள் எல்லாரையும் நண்பர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் அது முடியவில்லை. அவர்கள் எதிரிகளாக மாறினார்கள். Solomon wanted to make friends with the Edomites, Moabites, Ammonites, and the Egyptians, but he was not able to do so because they turned out to be his enemies. கிறிஸ்து என்ன செய்தார்? What did Christ do? புறஜாதிகளை நண்பர்களாக மாற்றினார். எல்லா எதிரிகளையும் நண்பர்களாக மாற்றினார். What did Christ do? He made the strangers, that is the enemies, as his friends. He made all of the Gentiles as his friends. எப்படி அவரால் எதிரிகளை நண்பர்களாக மாற்ற முடிந்தது?
how was he able to make the enemies as friends? சிலுவை மரணத்தின் மூலமாக. And through his death on the cross. சிலுவையில் மரித்தது நிமித்தமாக உண்மையான ராஜாவாக இவர்தான் மாறினார். And because of her death on the cross, he alone became the real true king. அவர்தான் உண்மையான ராஜா, சிலுவை ராஜா. And he is the true king, and he is the king of the cross. ராஜாக்களின் புஸ்தகத்திலே சாலமோனை பார்க்கும் பொழுது கிறிஸ்து எவ்வாறு உண்மையான ராஜாவாக நமக்கு வெளிப்படுகிறார் என்பதே நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தோஷமான நற்செய்தி. அது சிலுவையில் கிறிஸ்து நிறைவேற்றினார். And the good news that we receive when we read the book of Kings and the life of Solomon is how Christ alone is the true king, and he is the king of the cross, and that is the message of the cross. தாவீதின் மகன் நம்முடைய இரட்சகர் இயேசு. And Jesus Christ is the son of David. தாவீதின் சிங்காசனம் கிறிஸ்துவில் நிலை பெற்றது. And the throne of David was established in Christ Jesus. இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் அங்கத்தினர்களாக, பங்காளிகளாக, ஆளுகை செய்கிறவர்களாக மாறியிருக்கிறோம் என்பதே சிலுவை ராஜா நமக்கு சொல்லக்கூடிய அற்புதமான சந்தோஷமான நற்செய்தி. And the wonderful, exciting, good news that the King of the cross tells to us is because of his death on the cross, we have become partakers of his kingdom and became co-heirs with him, and also we are co-rulers with him of the kingdom. தேவனோடு கூட இணைந்து ஆளுகை செய்கிறவர்களாக கர்த்தர் உங்களை என்னை மாற்றினபடியினால் வாருங்கள் இணைந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். Come, let us join together and thank God because he has made us co-joint heirs with him through our Lord Jesus. ஜெபிப்போம். Let us pray. இரக்கத்தில் ஐஸ்வரியமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல அற்புதமான சமயத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். Our gracious Father who abound in mercy, we thank you for this blessed time. ஆண்டவரே, தாவீதினுடைய சிங்காசனம் உம்மிலே நிலை பெற்றது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். Lord, we know that the throne of David was established in you. சாலமோனால் ஜெயிக்க முடியவில்லை, ஆனால் கிறிஸ்துவோ நீர் சிலுவையில் மரித்ததன் மூலமாக ஜெயித்து விட்டீர். அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். And Solomon was not able to gain victory over it, but you, through your death on the cross, came victorious in it. புறஜாதிகளை நண்பர்களாக்க முயற்சி செய்தார் சாலமோன், ஆனால் அவர்கள் எதிரிகளாக மாறினார்கள். Solomon tried to bring the strangers as his friends, but they became his enemies. கிறிஸ்துவாகிய நீரோ உம்முடைய சிலுவை மரணத்தின் மூலமாக எல்லா எதிரிகளையும் நண்பர்களாக மாற்றிவிட்டீர். அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். Lord, we thank you because you, through the death on the cross, made all of your enemies as friends. நாங்களும் ஒரு காலத்திலே கிறிஸ்துவுக்கு எதிரிகளாக இருந்தோம் என்பதுதான் உண்மை. And the truth of the matter is, we were also once aliens and enemies of Christ. ஆனால் உம்முடைய சிலுவை மரணத்தின் மூலமாக எங்களை ஆண்டவரே தகப்பனே நண்பர்களாக மாற்றிவிட்டீர். இன்றைக்கு நாங்கள் உம்மோடு ஒப்புரவாகி இருக்கிறோம். அதற்காக நன்றி சொல்லுகிறோம். But, O Lord, through your death on the cross, you have made us friends, and we thank you because you reconciled us for this. இன்றைக்கு நாங்கள் பெருமையுடனும் சந்தோஷத்துடனும் சொல்லுகிறோம், உம்முடைய ராஜ்யத்தின் அங்கத்தினர்கள், உம்முடைய ராஜ்யத்திலே உம்மோடு கூட சேர்ந்து ஆளுகை செய்கிறவர்கள். And today, with great pride and happiness, we say that we are co-heirs with you, and we also rule in your kingdom along with you. எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின சிலுவை ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவே, உமக்கு கோடானு கோடி நன்றிகளை சொல்லுகிறோம். We offer you crores and millions of thanks to you, Christ, the King of the cross, because you made us priests and kings through your death on the cross. துதி கனமையும் உமக்கே ஏறெடுக்கிறோம்.
We offer you all the glory, honor, and praise. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. We ask all this in the name of our Lord Jesus Christ. ஆமென். Amen. தேவ சமாதானமும் கிருபையும் நம்மில் பெருகுவதாக. ஷலோம். May the grace of God and peace and mercy abound in us. Shalom.